இந்த ஊர் ராசிநாயக்கர் பூமி. ஒரு ஜமீன்தார் இருக்காரு, அவருடைய முன்னோர் 1908 அவர் தான் ஜமீன்தார் நீதிமான் நீதி அரசர் கண்குடுத்த ராசிநாயக்கர். எங்க இருக்கோம்னா அஜியை காலேஜ்ல போய் கூப்பிட போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அவனுக்கு காலேஜ் ஓபன் பண்ணிட்டாங்க. காய்ஸ் அவன் பாத்தீங்கன்னா போன் பண்ணிட்டான் நம்மள. ஸோ இந்த சைடு போற பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த காலேஜ் போறேன்னு. போட்டியில இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் தான் படிச்சு பெரிய பெரிய ஆளா இருக்காங்க. என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியல, போய் கூப்பிட்டு அப்படியே போவோம். காய்ஸ் காலேஜ் வந்துட்டோம். காணா நம்ம பையன் அஜியை காணா. ஸோ இது எந்த காலேஜ்னு எல்லாத்துக்கும் தெரியும். பயங்கரமா கட்டி வச்சிருக்காங்க காலேஜேவும். ஸோ அவருக்காண்டி துறைக்காண்டி வெயிட்டிங். இப்போ அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லுவோம். அவன் பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல உட்காந்துட்டே எனக்கு ஃபோனை போட்டு கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நானும் கிளம்பி வந்து நிற்கிறேன். ஒரு 2 நிமிஷமா நின்றுட்டு இருக்கிறேன். வர்றேன் இருக்காப்புல. என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரில, எவ்வளோ நேரம் ஆக போறேன்னு தெரில. எங்க கூப்பிட்டாலுமே இப்படித்தான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வர சொல்லிட்டு நம்மளை ரோட்ல நிக்க விட்டுறது. அதே அவரோட தனி திறமை. அவனுக்கு அது திறமையாவே வச்சிருக்காவே. வரவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ப்ளீஸ். அவன் நடந்து வந்துட்டு இருக்கான் மெயின் கேட்ல. ஸோ நான் பார்த்துட்டேன். இந்த பைக்கு பின்னாடி நடந்து வரையான் பாருங்க காய்ஸ். அப்படி காலேஜுக்கு போனா ஐடி கார்டு கூட கழுத்துல போறது இல்ல. லே பாருங்க காய்ஸ், அவனை கூப்பிட வந்தா கண்டுக்கிறானா பாத்தீங்களா? பாருங்க காய்ஸ். அந்த கோயிலுக்கு நம்ம போனோம். என்னடா கோயில் மேல அப்படியே நம்ம ஊரை சுற்றி காமிச்சுக்கிடுவோம். இந்த கோயிலுக்கு எப்படி போனோம்னா, நம்ம சிபிஐ காலேஜ் பக்கத்துல ஒரு சந்து இருக்கும். இந்த சந்துக்குள்ள வந்தோம்னா இந்த கோயிலுக்கு வந்துடலாம். இது ரொம்ப நாளா ஆச்சு. எத்தனையோ படி இருக்கும் இந்த கோயிலுக்கு. ஆனா எத்தனை மணி தெரியல, போய் இன்னும் வழி. எங்க இருக்கும்னா கோடி நாயக்கனூர்ல பரமசிவன் கோயில் ஒரு கோயில் இருக்கு. சோ அங்கதான் நாங்க கோயிலா சுத்த போறீங்கன்னு கேட்டா அப்படின்னு இல்ல. நமக்கு நம்ம வீடியோ போட்டு ஒரு 4 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் இல்லாத பட்சத்துக்கு நாங்க இங்க வந்திருக்கோம். யார் வந்திருக்கோம்னா நானும் அஜி மட்டும் தான் வந்திருக்கோம். ரித்தீஷ கூப்பிட்டு வந்திருக்கணும். யார? ரித்தீஷா லாட கூப்பிட்டான்டா. ஆமால நீங்க ஆடவும் போல காய்ஸ். ஏன்னா இவனுக்கு காலேஜ் வந்துட்டாங்க அஜிக்கு. அதனால ஆடையும் போல. மூச்சு வாங்குதா? மூச்சு வாங்குது. ரொம்ப நாள் ஆச்சு இங்க நம்ம எப்போ வந்தோம்? ஒரு ஸ்கூல்ல கூட்டு வந்தாங்களே. இல்ல ஸ்கூலா ஒரு தடவை வந்தோம்ல இடையில. ஸ்கூல்ல இருந்து ஒருக்க வந்தோம்லடா. இப்ப இடையில ஒரு தடவை வந்தோம்ல. நான் வரல இப்ப இடையில. யார் கூட வந்து? அவ்வளவுனா? சரி இன்னும் போகணும்டா. அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஒன்னும் முடியல. நம்ம ஊரோட சுற்றுச்சூழலை பாத்துக்கோங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. வாங்க மேல போவோம். ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சோ மேல யாராவது இருந்தாங்கன்னா இந்த கோயிலோட கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல ஏதோ பசங்க தான் இருக்காங்க கைஸ். இதுக்கு வருஷம் ஒரு சீசன் மாதிரி வரும். பாத்தீங்கன்னா மக்கள் சரியான கூட்டமா கூடுவாங்க. மேல யாராவது இருந்தாங்கன்னா ஒரு கதை சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% நம்ம மேலே ஏறிட்டோம். ஒரு 20% தான். எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த ஒரு கல்லு இருக்கு பாருங்க.
அந்த கல்லு தான் எங்களுக்கு 80% ஆஃப் டெஸ்டினேஷன். டிகிரி எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் பாப்போம். இங்க எதுவும் தெரியாது அவ்வளவா. இதே மாதிரி காய்ஸ் நான் டெய்லியும் காலைல ஒரு 2 தடவை, சாயந்தரம் ஒரு 2 தடவை ஏறி இறங்கியிருந்தேன்னா குறைஞ்சிருப்பேன். கோயிலுக்கு வந்து எதுக்கு வந்தோம்னா உங்களுக்கு விளாக் போடணும் அப்படின்னு வந்தோம். ஆல்ரெடி ஒரு 2-3 பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ விளாக், ப்ரோ வீடியோ அப்படின்ட்டு. இங்க பாரு ஃபுல்லா இறங்கிடுச்சு பாரு. ஸோ ஆமா, அண்ட் ஃபுல்லா மேகமூட்டம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2-3 நாளா நம்ம போட்டி நாயகனூர்ல சரியான மேகமூட்டம். திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு மழை பெய்யாது. ஸோ அங்க மேல போலாம். மூட் ஸ்விங்ஸோட இருக்கு. கைஸ் ஆக்சுவலா கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க. நாங்க வந்தப்போ ரொம்ப பழசா இருந்துச்சு, பழைய காலத்து பயங்கரமா இருந்துச்சு அப்ப பாக்கும்போது. இப்போ நல்லா பயங்கரமா மாத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம்லாம் கல்லுகள்லாம் போட்டு எம்டியா இருந்துச்சு. ஸோ இது இருந்துச்சு, இந்த இடத்துல ஏதா இருந்துச்சு. அப்புறம் இங்க இந்த மெயின் டோர் வந்து இப்பதான் போட்டிருக்காங்க. தெரியுது, இப்பதான் அமைச்சிருக்காங்க. இவரெல்லாம் கல்யாணம் நடக்குமோ? என்னது? கல்யாணம் நடக்குமா? அரசு கல்யாணம் நடக்குமா? தெரிஞ்சா இல்ல அந்த இது இருக்குல்ல, தீ போட்டு வைக்கிறது. அதான் என்ன கதைன்னு தெரியல. அரசவங்கள்ல கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லுங்க கைஸ், எனக்கு தெரியாது. கமெண்ட்ல சொல்லுங்க. முன்னாடி ஃபுல்லா ஆளுங்களா இல்ல, யாரும் இல்லை. என் மூஞ்சி ஒரு டிஃபரெண்ட் தெரிஞ்சிருக்கும். என் பின்னாடி ஒண்ணு வச்சிருந்தேனே, அதை எடுத்துட்டு என்ன ரீசன்னா என் வீட்டுல ஒரு 2-3 மாசமா பேசிட்டாங்க. இதுதான் நம்ம போடி நாயகனூர். இது ஃபுல்லாவே நம்ம ஊருதே. பாத்துக்கோங்க நம்ம போடி நாயகனூர். ஸோ சுத்தி காட்டுறேன் அப்படின்னு ஒரே வீடியோல உங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டேன், பாத்துக்கோங்க. ஃபவுண்டைன் இங்க நம்ம வருதுடா தண்ணி. ஒருவேளை அதுதான் போடிக்கு வாட்டர் சப்ளைவா இருக்கும். ஆண்டிப்பட்டில இது மாதிரி ஒண்ணு இருக்கு. ஆண்டிப்பட்டி அதாவது இல்ல, ஆமா ஆண்டிப்பட்டி தாண்டி கனவா இருக்குல்ல, கனவால ஏறி இப்படி இறங்கும் போது ரைட் சைட்ல இருக்கும். அதாவது போடில இருந்து உசிலம்பட்டி போற வழியில ரைட் சைட்ல. நீ பரவசம் வந்துட்டானுங்க பெரிய பார்த்தா நமக்கு காத்து. எனக்கு தெரிஞ்சு என் வாய்ஸ் உங்களுக்கு தெளிவா பண்றதே சப்டைட்டில் போற பாத்துக்காங்க. ஆமா சரியான காத்திரிக்கும். நம்ம மேல என்ன சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப உயரத்துல இருக்கனால இவ்வளவு காத்து அடிக்குது போல. ஏன்னா எங்க வீட்டு பக்கம்லாம் இவ்வளவு காத்து அடிக்கல. நீ காலையில அடிச்சிச்சு, காலைல அடிச்சு கரெக்ட் ஃபுல்லா கட்டாச்சு. இந்த கோயிலுக்கு வந்து வருஷங்களுக்கு ஆச்சு. இவன் வந்துட்டு வச்சு வந்துருக்கேன். ஆனா எப்போ வந்தேன்னா 9th படிக்கும் போதா 10th படிக்கும் போதா ஸ்கூல்ல வந்து கூட்டு வந்தாங்களே. இங்கயா? ஆமா, ஒரு கூட்டு வந்து கிளீன் பண்ண விட்டாங்களாடா. கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளீன் பண்ண விட்டு பொங்கல் வாங்கி கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கு. பொங்கலுக்கு ஒரு கப்பு பொங்கலுக்கு வந்து ஜிடி ஸ்கூல்ல இருந்து பஸ் பிடிச்சு அவ்வளவுதான். நம்ம கீழே இறங்குவோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கொஞ்சம் ஆளு புத்தகத்தாலும் யார்கிட்ட ஏதாவது பேசலாம். ஸோ கீழே போவோம். அங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி கதையை கேட்போம். வாங்க போலாம் கீழே. என்ன எழுதி போட்டிருக்காங்கன்னா, அன்பிள்ளை வரம் தந்த பிள்ளை தொட்டில் மண்டபம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தொட்டி கட்டி போட்டா பிள்ளை பிறக்கும்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த கான்செப்ட் நினைக்கிறேன். நாங்க பாத்தீங்கன்னா அந்த ஏர்வாடி ஆத்தங்கரை எல்லாம் போவோம்ல, அங்க போய் இந்த மாதிரி தொட்டி கட்டி போட்டு பிள்ளை பிறக்கிறதுக்காண்டி வேண்டிக்கிறோம். கமெண்ட்ல ஸோ எனக்கு டிஎம்ல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, என்னடா கோயிலுக்குலாம் போற அப்படின்னு சொல்லி. கோயிலுக்கு போறது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க மதத்தை மதிக்கலாம், பின்பற்றாது அவங்க விஷயம். ஸோ எல்லா மதமும் சம்மதம் அப்படின்றோம்ல, அதை மதிக்க கத்துக்கோங்க. ஸோ நீங்க கோயிலுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, பள்ளியாசல் போங்க, யாரும் எதுவுமே கேட்க போறது இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் இல்லாம சுத்திட்டு இருந்தேன் 2 நாளா. அந்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்தது வந்து கேமரா பின்னாடி ஒருத்தவனு இருக்கான். ஸோ மெட்ராஸ்ல ஒரு 2 பயில இருக்கானுங்க. யாருன்னா இன்ஸ்டாகிராம்ல நித்தி பிஓவி அப்படின்றவனும் சூர்யா, அவன் 2 பேர் ஐடி நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ கேமரா பின்னாடி ஒரு ஐடியும் போடுறேன். அச்சு முறுக்கு அவரு. ஸோ இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா நமக்கு கண்டென்ட்டை கொடுப்பாங்க, நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஐடி நான் போடுறேன். உங்களால சப்போர்ட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சப்போர்ட் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை.
இந்த வாய் பேசுறவங்கலாம் கொஞ்சம் ஓரமா அமைதியா உட்காரலாம்னு எனக்கு தோணுது. நீங்க நிறைய வாய் பேசினாலும் நாங்க எடுக்கதான் போறோம், நாங்க போட தான் போறோம், எல்லாம் பண்ண தான் போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஜியஸை மதிக்க கத்துக்கோங்க guys. ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. ஸோ என்கிட்ட கேட்க போய் நான் அப்படியே அமைதியா விட்டேன். இதே மற்றவங்கள்ட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா சங்கடம் அது. நீ என்ன கோயிலுக்கு போற, நீ என்ன சர்ச்சுக்கு போற, நீ என்ன மசூதிக்கு போற, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? ஸோ எம்மதமும் சம்மதம் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து ரிலீஜியஸை மதிக்க கத்துக்கோங்க. நீங்க வந்து அவங்கள பின்பற்றாம போங்க, அது வந்து உங்களோட இஷ்டம். ஏன்னா நீங்க கோயிலுக்கு போறீங்களா, நீங்க சாமி கும்பிட்டாலும் சரி கும்பிடாட்டியும் சரி, சர்ச்சுக்கு போய் இயேசுவை கும்பிட்டாலும் சரி கும்பிடாட்டியும் சரி, பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது அல்லாட்ட கேட்டாலும் சரி கேட்காம போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ரிலீஜியஸ் வந்து மதிக்க கத்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. இப்போ நான் பாத்தீங்கன்னா முஸ்லீம்னால நான் அல்லாஹ் நம்புவேன், அதே இது கிறிஸ்டின் வந்து அவங்க இயேசு நம்புவாங்க, அதே ஹிந்து வந்து இப்படி சிவன் முருகன் அதுக்கப்புறம் கருப்பு சாமி இந்த மாதிரி இந்த கோயில்ல எங்க ஊர்ல இருக்குது அதனால சொல்றேன். இப்படி இருக்கவங்கள வந்து நம்புவாங்க. அதனால அவங்களோட நம்பிக்கையை வந்து நீங்க ஸ்பாயில் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க, பிடிக்காட்டி ஃப்ரீயா விட்டு போயிட்டே இருங்க. வரவங்க போறவங்கள்ட்டலாம் நம்ம கதை கேட்டோம்னா அது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. போடி நாயக்கனூருக்கு. ஸோ போடி நாயக்கனூரை பத்தி எனக்கே முழுசா தெரியாது, அந்த ஒரு காரணம் தான் நான் இருந்தாலுமே ஒரு 20 வயசு பையனுக்கு முழுசா தெரியும்னா எப்படி காய்ஸ்? அதனால நம்ம வந்து வரலாறு வந்து தெரிஞ்சுக்குவோம். இப்போ எங்க வந்துட்டோம்னா நம்ம கீழே இறங்கிட்டோம் மோஸ்டா, அவ்வளவுதான். இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ வந்தோம், உங்களுக்கு கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசினேன், ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த விஷயத்த முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.